உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு சில வழிமுறைகள். உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருந்தார்கள். இக்காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பழைய காலத்தில் நவதானியங்கள்லேருந்து அனைத்து சிறுதானியங்களும் சாப்பிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரகு சாப்பிட்ருக்காங்க. வரகெல்லாம் ஒரு 12 வருடம் ஆனாலும் அதெல்லாம் கெட்டு போகாத பொருள். அதெல்லாம் உடம்புல சேர்ந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அதெல்லாம் உரமாக இருக்கும் உடம்புக்கு. அதெல்லாம் இப்போ எங்கே சாப்பிட்றோம்? இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க. இந்த காலத்தில் அது பூரா குறைஞ்சி போச்சு. சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் விஷத்தன்மை அதிகமாக இருக்குது. சாப்பிட்றான், அதில் எப்படி விளைய வைக்கிறாங்க? யூரியா போடுறாங்க, கலப்படம் போடுறாங்க, களைக்கொல்லி போடுறாங்க, மேலே மருந்து அடிக்கிறாங்க. அது பூரா எங்கே போகும்? அந்த நெல்லுக்கு தான் போகும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு என்னத்துக்காக? விஷத்தன்மை அதிகமாக. அதை சரி பண்ணுறது காலை இஞ்சி கரும்பகல் சுக்கு இரவு கடுக்காய் மண்டலம் முன்போ கோலுண்டி நடக்கும் கிழவனும் கோலாட்டி நடப்பான் அப்படின்னு அதிகாரத்திலே சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய சித்தர்கள். அதை நம்ம அதனால இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்ல. மனித உடம்புக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு வாதம், பித்தம், கபம் இது மூணுமே மனித உடம்புக்கு எவ்வளோ விகிதங்கள் இருக்கணுமோ அது சராசரி இருந்துச்சுன்னா நோய் வர்றதுக்கு வழியே கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரா சமநிலைப்படும். நம்ம உடம்புல இருக்கிற தேஜஸ் மிக அதிகரிக்கும். நம்ம வசீகரமான முகத்தை மேலும் மேலும் வசீகரப்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் நல்லா ஆரோக்கியமாக இயங்கணும், நலமாக இருக்கணும்னா நம்ம ஏஜியில் இந்த 3 பொருள் இருக்கு. வாங்கி பயன்படுத்தி நலமாக இருக்கலாம். நாங்களும் அந்த பொருளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்.